ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம் என்று மேலே பிறவிகளை சொல்லுகிறாள் என்றால் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இவனுடைய அனுபவம் மாறாதே செல்லுமாகில் என்றும் பிறந்தால் ஆகாதோ என்று இருக்கிறாள். இப்படி கண்ணன் பெருமான் கைப்பிடித்துக் கொண்டு இருப்பான், எப்பொழுதும் இருப்பான் என்று தெரிந்தால் எத்தனை பிறவிகளை எடுக்கிறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் அனுபவிக்கிறாள். எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு உகப்புக்கு நாம் உறுப்பாக இருக்கிறோம், காரணமாக இருக்கிறோம்னா எத்தனை பிறவிகள் எடுப்பதற்கும் நாம் சித்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் சம்பிரதாய அர்த்தம். எம்பெருமானுடைய உகப்பு தான் முக்கியம். அந்த உகப்பு ஏற்படுகிறது என்றால் நாம் அதற்காக பிறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாள். ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே யாவோம் என்று பிரார்த்திக்கும் அவளிலே. இதே ஆண்டாள் நாச்சியார் தானே திருப்பாவையிலே ஏழேழு பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று முக்கியமான பாசுரம் திருப்பாவையிலே. அந்த பாசுரத்திலே காட்டுகிறாள், எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே, எத்தனை பிறவிகள் வந்தாலும் எங்களுக்கு உன்னுடனேயே சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவள். அப்படிப்பட்டவள் இப்படி சொல்லுவதிலே ஒன்னும் ஆச்சரியம் இல்லை என்று காட்டுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org